Let's cook. Let's eat. இப்போ வாங்க பட்டர் கார்லிக் எக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் எனக்கு அதுக்கு வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையோடு கலக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் பூண்டு, இது வந்து ஒரே ஒரு பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். அப்புறம் இந்த எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு அரை டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் பட்டர். இப்போ அடுத்து நம்ம சாஸ் செய்கிறதுக்கு அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சமாக கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 4 டீஸ்பூன் பூண்டு, இது வந்து ஒரு 5லேருந்து 6 பூண்டு இருக்கும், அதை எடுத்து நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங், அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வச்சுருக்க முட்டையெல்லாம் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதோட நான் வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, அப்புறம் பெப்பர் பவுடர். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நாம் வச்சுருக்க எண்ணெய், பட்டர் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் உருகட்டும். இப்போ பட்டர் உருகிடுச்சு, சூடும் வந்துருச்சு. கலக்கி வச்சுருக்கேன் இல்லையா முட்டை, அதை சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி அதே பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போது பட்டர் உருகட்டும். இதில் நான் வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பூண்டு பாதி வதங்கிடுச்சு. இப்போ அது கூட நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா பெப்பர் பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இல்லையா பால், அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இட்டாலியன் சீசனிங்கை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கொஞ்சம் திக்காகட்டும், இந்த சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். பாருங்கள், இது திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி தூவிக்கிறேன். இதில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாஸ் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோ நல்ல க்ரீமியான பட்டர் கார்லிக் எக்ஸ் ரெடி. Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.